ஹலோ கைஸ், வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் இன்றைக்கி சாஃப்டான லேயராக வர்ற சப்பாத்தி எப்படி வீட்டிலே ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன கோதுமை மாவு இருந்தாலும் ஜஸ்ட் மூணு பொருளை வச்சு சாஃப்டாக மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுன்றது ரொம்ப பக்குவமான விஷயம். ரொம்ப அதில் கரெக்டான விஷயம்லாம் சேர்க்க வேண்டியது என்னென்னா, உப்பும் ஆயிலும் கரெக்டாக சேர்க்கணும். தண்ணி தெளித்து தான் பிணையணும். வீட்டில் கோதுமை மாவு இருந்தாலும் சரி, இல்லை கோதுமையாக இருந்தாலும் பக்கத்தில் ரைஸ் மில்லில் அரைக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளை சுண்டக்கடலை போட்டு அரைச்சிங்கன்னா மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாகவும் உங்களுக்கு ப்ளஃபியாக வரும். 3 கரண்டி நான் மாவு எடுத்திருக்கேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டு தான் செட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுருக்கேன். இதை நல்லா ஒன்று போல் ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை லேசாக கையில் ஊற்றி தெளித்து பிணைங்க. என்னடா சப்பாத்தி பிணையிறதெல்லாம் வீடியோ போடணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். பட் இதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸும், பிணையும் போது மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையாமல் சாஃப்டாக பிணைஞ்சாதான் சப்பாத்தி ரொம்ப ஃப்ளஃபியாக சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு தண்ணியை தெளித்து நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு டோ கிட்ட வரும்போது கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஊற்றி நீங்கள் பிணைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு டோ கன்சிஸ்டன்சி வரவும் ஒரு ஸ்பூன் ஆயில் நான் கையில் ஊற்றிருக்கேன். ஊற்றிக்கோங்க. ஊற்றி 2 கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கோங்க. அழுத்தம் கொடுக்கணுன்னா ரொம்ப கொடுத்துடக்கூடாது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக கொடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு டோ பிணையும் போது எல்லோரும் கிராக்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கிராக் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நமக்கு என்ன தேவைன்னா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையாமல் சாஃப்டாக ஓரளவுக்கு நார்மலாக பிணைஞ்சு விட்டோன்னா அதுவே நமக்கு டோ கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆயிரும். அந்த காலத்துலலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அடித்து பிணைவாங்க. நான் நார்மலாக இருக்க சப்பாத்தி கட்டையை யூஸ் பண்ணி தான் அடித்து பிணைஞ்சிருக்கேன். டோ கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே அந்த மாவை எடுத்து வச்சுருங்க. கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்து ஓரளவுக்கு திரண்டு வர்ற மாதிரி பிணைஞ்சு ஒரு 20 மினிட்ஸோ ½ அன் ஹவரோ அந்த அளவுக்குலாம் ஊற வைக்க தேவையில்லை. நாங்கள் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஊற வைக்கிறதே அதிகம்தான். நம்ம மாவு பிணையும் போது கரெக்டாக பிணைஞ்சோன்னாலே எல்லாமே சூப்பராக வந்துடும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் விரலை வச்சு லேசாக டச் பண்ணி புஷ் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அப்போனா நீங்கள் பிணைஞ்சது கரெக்டாக அப்படின்னு நீங்களே ஓகே பண்ணிக்கலாம். டென் மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு எடுத்து சப்பாத்தி மாவை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். நமக்கு எவ்வளோ உருண்டை தேவையோ நம்ம உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் நார்மலாக உருண்டையும் எடுத்து வச்சுருந்தோம். இல்லை உங்களுக்கு ரோலாக ஆக்கி நைஃப் வச்சு கட் பண்ணி நீங்கள் உருண்டை பிடிப்பீங்கன்னாலும் ஓகே. பிணையும் போதே தேவைக்கு அளவே நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நார்மலாக கோதுமை மாவு வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம். ஸோ எண்ணெய் எதுவும் இல்லாமல் நார்மலாக உருட்டி மட்டும் ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சுக்கோங்க. மொத்தம் எனக்கு 15 உருண்டை கிடச்சிது.
கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கோதுமை மாவை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கிற கோதுமை மாவை எடுத்து சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ரவுண்டாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. எப்படியுமே சப்பாத்தி ஒரு பக்கம் தடிமனாக தான் வரும். அப்போது எந்த பக்கம் கொஞ்சம் தடிமனாக இருக்கோ அந்த இடத்துல சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் புஷ் பண்ணிங்கனாலே ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக தான் தேய்க்கணும். சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைஞ்சிட்டு தேய்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக தேய்க்கணும். அப்போ தான் ப்ளஃபியான சப்பாத்தி கிடைக்கும். பூரிக்கு மாவு பிணையிறது கொஞ்சம் லேசாக பிணையணும். ஆனால் ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்க்கிறது குட்டி குட்டியாக தேய்க்கணும். ஆனால் கடினமாக தேய்க்கணும். கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் பூரி உப்பி நல்லா எண்ணெயில் சூப்பராக வரும். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த 15 உருண்டையை உருட்டி எடுக்கிறதுக்கு. இதுக்கு சப்பாத்தி மேக்கரோ ஏதாவது ஒரு மிஷின்லாம் வாங்க தேவையில்லை. நம்ம பாடிக்கு நார்மலாக கொடுக்குற வேலையை நம்ம எப்பயுமே பண்ணிகிட்டே இருந்தாலே நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதுக்காக எந்த ஒரு மேக்கரும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க தோசைக்கல்ல நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடேற்றினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமாக மாற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டு தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தி மாவை எடுத்து லேசாக எண்ணெய் சுற்றி விட்டு பெரட்டி விட்டிங்கனாலே போதும். ஃப்ளஃபியான சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிடும். நான் தேய்ச்சி வைத்த 15 சப்பாத்தியில் ஒரு 5 சப்பாத்தி மட்டும் தான் ஃப்ளஃபியாக புஷ்ஷுன்னு வந்தது. மிச்சம் இருக்க 10 நார்மலாக தான் வந்தது. பட் சாஃப்ட்னஸும் லேயராக இருந்தது எல்லா சப்பாத்திலையுமே இருந்தது. இப்படி 1 பை 1 தேய்ச்சி வச்சுருந்தேன். 15 சப்பாத்தியுமே போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். இப்போது இதுக்கு நம்ம பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு எம்டி சால்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஷார்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிட்டு இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டுக்கு சப்பாத்தி கூட எம்டி சால்னா வச்சு ட்ரை பண்ணி பார்த்து நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றது டேஸ்ட்டை மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதில் என்ன மாற்றிக்கணுன்றதும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ½ அன் ஹவர் ஹாட் பாக்ஸில் வச்சுருந்த சப்பாத்தியை நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, லேயர் பை லேயராகவும் வருது. இது ஓகே மை ஃபேமிலிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர் ஃபார் யுவர் ஹெல்த். பாய்.